ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் கொடுத்து. அண்ட் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக என் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு 10th 11th 12th ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி கூட பேசியிருந்தோம். ஸோ எக்ஸாம்ஸில் எப்படி போகுது என்னென்னு. ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தது என்னன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே நீங்கள் பண்ணலன்ட்டு. ஸோ இனிமேல் ரெகுலராக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறப்ப ஏன் நான் எக்ஸாம் டைமில் சொல்ல வேணாம்னா, ஸோ கொஞ்சம் ப்ரெஷராக இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. என்ன ஒரு ரீசன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகிறதால ஸோ வேல்யூவேஷன் எப்படி இருக்கும், கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு ரொம்ப ஒரு பயத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஃப்ளோவில் போட்டிருந்தா நான் அப்டேட் பண்ணல. இப்போ வந்து கிடச்சிருக்க ஒரு அதிகாரப்பூர்வ வந்து அறிவிப்பு என்னன்றதை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வந்து யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகேங்களா? ஸோ அப்டேட்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அப்டேட் வந்து தேர்வுத்துறையிலேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, இப்போ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் தேர்வு நடந்து முடிய போகுது. ஸோ இவங்களுக்கான பேப்பர் வேல்யூவேஷன்றது ஏப்ரல் 9ஆம் தேதி ஆரம்பித்து 20ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷனை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷனு. ஸோ அதுக்கு முன்னாடியே பேப்பர் வேல்யூவேஷன் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னு இருக்காங்க 12th. அண்டு அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மே 8ஆம் தேதி வந்து வெளியிட்றலான்னு இருக்காங்க. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ இன்னொரு ஒரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 11th பப்ளிக் எக்ஸாம் அதுவும் அரியர் எக்ஸாம் எழுதுறாங்களே, அட்டெம்ப்ட் எக்ஸாமு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 11th அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மே 20ஆம் தேதி ரிசல்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்குன்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆனாங்களே, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ அட்டெம்ப்ட் எழுதுவாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்டை மே 20ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ரொம்ப சொல்கிற அப்டேட் என்னென்னா, ஸோ எக்ஸாமு நீங்கள் படித்ததை நல்லா தெளிவாக எழுதிருங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் தான் வந்து இவங்க சொல்லியிருக்க டேட்ஸே. பேப்பர் வேல்யூவேஷன் எத்தனை மையத்தில் நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 89 மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் டியூட்டியை ஆரம்பித்து நடத்த போகிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஃபெயில் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால நல்லா எழுதுங்க, மார்க்ஸும் நல்லா தான் போடுவாங்க. அண்டு வேல்யூவேஷனும் ரொம்ப லிபரலாக தான் இருக்க போகுது. ஸோ ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன் டைமில் அவங்க வந்து எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இந்த லெவல் டேஸ்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேல்யூவேஷனை முடிக்க முடியாது. ஓரளவுக்கு எழுதியிருந்தாலே நல்ல மார்க் போட்டுருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10th வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போனா ஏப்ரல் 6ஆம் தேதி முடிய போது அதே 10th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கும் அதே தான் நான் சொல்கிறது. உங்களுக்கும் வேல்யூவேஷன் ஈஸியாக தான் இருக்கும். அண்டு உங்களுக்கும் வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி எலெக்ஷன் முன்னாடியே வேல்யூவேஷன் முடிச்சிருவாங்க. அண்டு ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ரிசல்ட் இது பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருமே எழுதுங்க, லிபரலாக தான் இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க.